ஒவ்வொரு மனிதரிடத்தும் மறைந்திருக்கும் தெய்வீகத்தை தூண்டும் வகையிலே ஐயா வைகுண்டரால் அமைக்கப்பட்ட பதிதான் தத்துவ அம்பலம். அம் கூட்டல் பலம், அம்பலம். அம் என்றால் அழகு, பலம் என்றால் கலப்பையின் கொழு. இது சுழிமுனையை குறிக்கும். கலப்பையின் கொழுவானது கட்டாந்தரையாக கிடக்கும் நிலத்தை உழுது பண்படுத்துகிறது. அதுபோன்று பரிபக்குவ நிலையில்லாத மனிதர்களை பரிபக்குவ நிலைக்கு உயர செய்வதற்காகவே ஐயா தத்துவ அம்பலத்தை நமக்காக அமைத்து தந்திருக்கின்றார்கள். சுவாமிதோப்பு திருத்தலத்திலே ஐயா வைகுண்டர் 6 ஆண்டுகால தவத்தை நிறைவு செய்துவிட்டு சாகா வரங்களை மக்களுக்கு மிகுதியாக கொடுத்து சப்த மாதர்களையும் திருக்கல்யாணம் செய்து தன்னை திருமாலாக பாவனை செய்து லட்சுமி தேவியையும் கல்யாணம் செய்கிறார். அதன் பிறகு ஒரு நாள் ஐயா வைகுண்டர் மூலகுண்ட பதிக்கு அம்மைமார்களுடன் எழுந்தருளுகின்றார். மூலகுண்ட பதிக்கு ஐயா வைகுண்டர் வந்ததும் தத்துவ அம்பலம் அமைக்க வேண்டும் என்று மனதிலே எண்ணுகின்றார். மூலகுண்ட பதியின் தத்துவ உண்மையை பின்னாலே விளக்குகின்றேன். அதற்கு முன்னால் ஐயா வைகுண்டர் அம்பலப்பதி அமைத்த விவரத்தை கூறுகின்றேன். மூலகுண்டப்பதி அது ஒரு பிரதான சிவசக்தி ஆலயம். அதனுடைய பூசாரி லக்ஷ்மணன் போற்றி கோவில் இருக்கின்ற 3 ஏக்கர் நிலத்தையும் தாரை வார்த்து பெற்றுக் கொள்கின்றார் ஐயா வைகுண்டர். இனி தான் எண்ணிய தத்துவ அம்பலம் அமைக்க வேண்டும் என்றால் பனைமரங்கள் தேவை. அதற்காக பாலூரில் புகழ்பெற்று விளங்கும் பெருமாள் நாடாரை வரவழைக்கின்றார் ஐயா. ஐயாவின் அழைப்பை ஏற்று பாலூர் பெருமாள் நாடாரும் வந்தாகிவிட்டது. பெருமாள் நாடாரிடம் ஐயா அம்பலம் அமைப்பதற்குரிய பனைமரங்களை கேட்கின்றார். ஆனால் பெருமாள் நாடாரோ தயக்கம் காட்டுகின்றார். பெருமாள் நாடாரின் தயக்கத்திற்கு காரணம் என்னவென்றால், அந்த காலத்திலே பச்சை பனைமரங்களை வெட்டுவது சட்டப்படி குற்றம். மன்னர் ஆட்சியின் முக்கிய வருமானங்களில் ஒன்று மதுபானம். அந்த மதுபானத்தை தருகின்ற கற்பக விருட்சமாக விளங்கியது பனைமரங்கள். எனவே பச்சை பனைமரங்களை வெட்டக்கூடாது என்று சட்டமிட்டிருந்தார்கள். பனைமரங்களை வெட்ட வேண்டும் என்றால் அரசாங்கத்திடம் அனுமதி பெற வேண்டும். அரச கட்டளை எப்படி மீறுவது என்றுதான் பாலூர் பெருமாள் நாடார் தயங்கினார். பாலூர் பெருமாள் நாடாரின் தயக்கத்தை புரிந்து கொண்ட ஐயா வைகுண்டர் பெருமாள் நாடாரை பார்த்து, பெருமாள் நாடாரே, அரச கட்டளை எப்படி மீறுவது என்றுதானே தயங்குகின்றீர்கள்? தயக்கம் வேண்டாம், நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு செல்லுங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று ஐயா சொன்னதும் பெருமாள் நாடாரும் அப்படியே ஊருக்கு புறப்படுகின்றார். என்ன ஆச்சரியம்! பெருமாள் நாடார் வீடு போய் சேருவதற்குள் பாலூர் வட்டாரத்திலே ஒரு பெரும் புயல் காற்று வீசுகிறது. அந்த புயல் காற்றிலே அம்பலம் அமைப்பதற்கு தேவையான பனைமரங்கள் மட்டும் பெருமாள் நாடாரின் பூமியிலே சாய்ந்து கிடந்தன. வீழ்ந்து கிடந்த பனைமரங்களை பெருமாள் நாடார் ஐயாவிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றார். கொண்டு வரப்பட்ட பனைமரங்களை எல்லாம் கீறி சீவி சரிப்படுத்துகின்றார் குட்டி ஆசாரி. யார் இந்த குட்டி ஆசாரி என்றால், விளவங்கோடு தாலுகா தேவியோட்டை சார்ந்தவர். தீராத குஷ்டரோக வியாதியால் பாதிக்கப்பட்டவர். எவ்வளவோ வைத்தியங்கள் பார்த்தும் பலனில்லை. ஒரு நாள் குட்டி ஆசாரி சுவாமிதோப்பு வந்து ஐயாவின் திருவடி வந்து பணிந்தார். கருணாமூர்த்தியான ஐயா வைகுண்டரின் அருட்பெரும் கருணையினாலே குட்டி ஆசாரி குணமடைந்து விட்டார். அன்று முதல் ஐயா வைகுண்டரின் தொண்டனாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அந்த குட்டி ஆசாரிதான் ஐயா எண்ணிய அம்பலப்பதி அமைப்பதற்குரிய பனைமரங்களை சரி செய்து கொடுக்கின்றார். அந்த பனைமரங்களை கொண்டு தத்துவ அம்பலம் அமைக்கின்றார்கள். அதாவது உடற்கூறு தத்துவம் 96 அடிப்படையில் பதி அமைந்திருக்கிறது. 96 கைகள்
வட்ட வடிவமாக பூமி தத்துவத்தை அனுசரித்திருக்கிறது. இந்த 96 கைகளும் மேல் நோக்கி வந்து ஒரு குடத்திற்குள் குவிந்து இருக்கிறது. இது ஆகாய தத்துவத்தை அனுசரித்திருக்கிறது. உடற்குள் இருக்கும் அக்னியின் கலை 64, சூரிய கலை 12, சந்திர கலை 16, மூலாதாரம் 4 இதழ் சக்கரம் கொண்டது. மூலாதாரத்தில் 96 கலைகளும் பொருந்தி செயல்படுகின்றன. சூரிய சந்திர அக்னி ஆகிய எல்லா கலைகளையும் நடு நாடியாகிய சுழிமுனை வழியாக மேல் நோக்கி எழுப்பி சிரசின் மேல் அமைந்துள்ள 7வது ஆதாரமாகிய 1008 இதழ் தாமரை கொண்ட சகஸ்திர தளத்தில் சேர்த்தால் 64 கலைகளை உடைய பிரணவம் உதிக்கும். ஒரு பொருளாய் நிற்பதே பரபிரம்மம். அந்த பரபிரம்மம் இனிமையான சக்தியோடு இரண்டாகவும் பிரம்மன் விஷ்ணு உருத்திரன் என்ற 3 நிலைகளில் நிற்பவனாகவும் புருடார்த்தங்களாகிய அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4ஐயும் உணர்ந்தவனாகவும் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 இந்திரியங்களை வென்றவனாகவும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞை ஆகிய 6 ஆதாரங்களில் விருந்தவனாகவும் 7வது இடமாகிய சகஸ்திர தளத்தின் மேல் விளங்குவனாகவும் நிலம், நீர், காற்று, தீ, விண், சூரியன், சந்திரன், ஆன்மா ஆகிய 8 பொருட்களையும் உணர்ந்து அவற்றில் கலந்து விளங்குகிறார் ஐயா வைகுண்டர். இந்த உண்மை நிலையை உணர்த்தும் வகையில் அமைக்கப்பட்டதுதான் அம்பலப்பதி. அம்பலப்பதியின் பள்ளியறையில் நின்று ஐயாவை வணங்குகின்ற போது மனதின் அகத்திலிருந்து ஞான தீபம் தானாக உதயம் ஆகிறது. தத்துவ தரிசனம் தானாக வந்து கிடைக்கிறது. எளிமை, இனிமை, மகிமை 3ம் ஒன்றாக சேர்ந்து இருப்பதுதான் அம்பலப்பதி. ரயில் வண்டியின் எந்திரம் ஒன்று போய் சேர வேண்டிய இடத்திற்கு எந்திரம் மட்டும் தனியாக போவதில்லை. பிரயாணிகள் நிறைந்துள்ள பல வண்டி தொடர்களையும் தன்னோடு இழுத்துச் செல்கிறது. அதுபோலவேதான் அவதார மூர்த்தியினுடைய செயலும் இருக்கும் என்பதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கிறார்கள். ஐயா வைகுண்டரின் அவதார நோக்கமும் அத்தகையதே. உண்மை வேதத்தை வாழ்க்கை மூலம் விளக்க வந்தவர் ஐயா வைகுண்டர். அறிய முடியாத பரபிரம்மத்தை சாதாரண மனிதர்களும் அறிந்து உணர்ந்து பயன்பெறுகின்ற வகையிலே வடிவம் அமைக்கப்பட்ட தத்துவ அம்பலம்தான் அம்பலப்பதி. அம்பலப்பதியின் அமைப்பை ஐயா வைகுண்டர் அகிலத்திரட்டிலே சொல்லியிருக்கும் வாசகத்தை படித்தால் புரியும். தோப்பு பதிபோல் தொட்டிக்கட்டம்பலமும் கோப்பு புரையும் குளிர்ந்த மணியரங்கும் பள்ளியறையும் பார்சவுக்கை மண்டபமும் துள்ளியிகனை சுகசோபனம் வரவே பூம்பந்தலும் பெரிய புகுவீர மேடைகளும் ஊன் புரையும் நல்ல உகத்தீர்ப்பு மேடைகளும் சினமாகச் செய்து சிறந்து மிக இருந்து குணமாக மாயன் கோதையொடு வாழ்ந்திருந்தார். தோப்பு பதிபோல். தோப்பு என்றால் கற்பக விருட்சம் நிறைந்த சோலை. கற்பக விருட்சம் மனிதனுக்கு பலனை தருகிறது. சோலை குளிர்ச்சியை தருகிறது. ஒரு தோப்புக்குள் நிற்கும் மரங்கள் எப்படி மனிதனுக்கு பலனையும் நிழலையும் தருகிறதோ அது மாதிரி அம்பலப்பதி மனிதனுக்கு தேவையான பலனையும் அருளையும் தருகிறது. இது பூமி தத்துவத்தை குறிக்கும். அடுத்து
தொட்டி கட்டு அம்பலம் என்று ஐயா சொல்லுகின்றார். அம்பலம் என்றால் வெளி. இது ஆகாய தத்துவத்தை குறிக்கும். அதாவது மனிதனின் இயல்பான கீழ்நோக்குதலை தடுத்து மேல்நிலையாகிய பேரின்ப நிலைக்கு அழைத்து செல்லுதல் ஆகும். இந்த தன்மையும் அம்பலப்பதிக்குள் இருக்கிறது. இனி அம்பலம் என்பதற்கு பொது இடம் என்றும் ஒரு பொருள் உண்டு. பெரும்பாலும் ஐயாவின் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு பதி என்றும் அம்பலம் என்றும் நிழல் தாங்கல் என்றும் பள்ளி என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள். கோவில் என்ற வார்த்தையை ஐயா பயன்படுத்தவில்லை. கோவில் என்பது ஆதிக்க வெறி கொண்டவர்களின் கூடாரமாக அன்று செயல்பட்டது. தாழ்ந்த சாதி என்று ஒதுக்கப்பட்ட மக்கள் ஆலயங்களுக்கு வரக்கூடாது என்று தடை போட்டிருந்தார்கள். அந்த கோயில்களை ஐயா புறக்கணிக்க செய்து எல்லா மக்களும் ஒன்றுபோல் ஒற்றுமையாக வரவேண்டும், இறைவனுக்கு சாதி மத மொழி வேறுபாடு கிடையாது, இன்று முதல் யானிருக்கும் இடங்களிலே சாதியெல்லாம் ஒன்றுபோல் என்னிடத்தில் ஒத்துமிக வாருங்கள் என்று மனித சமுதாயத்தை மனித நேயத்தோடு வாழும் முறையை வகுத்து கொடுத்தவர் ஐயா வைகுண்டர். அடுத்து கோப்பு புரையும் குளிர்ந்த மணியரங்கும் என்று கூறுகின்றார்கள். கோப்பு புரையும் என்றால் உல்லாச பந்தல், குளிர்ந்த மணியரங்கம் என்றால் நிலாமுற்றம். இது சந்திரக்கலையை குறிக்கும். அம்பலப்பதிக்கு உள்ளே சென்றதும் உள்ளம் குளிர்ச்சி ஏற்பட்டு அதன் காரணமாக ஐயாவின் அருள் விளங்கப் பெறுகிறது. அடுத்து பள்ளி அறையும் பார்சவுக்கை மண்டபமும் என்று கூறுகின்றார்கள். பள்ளி அறை என்றால் அருளாட்சி நடத்தும் இடம். இனி பார்சவுக்கை மண்டபம். பார் என்றால் பூமி, சவுக்கை மண்டபம் என்றால் இளைப்பாறும் இடம். மனிதனின் உட்பகை 6: காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், மாச்சரியம். இந்த 6 குணங்களும் மனிதனை கீழ்நிலைக்கு இழுத்து சென்று விடுகிறது. அம்பலப்பதியின் உள்ளே செல்கின்ற போது இந்த உட்பகை 6 அழிக்கப்பட்டு உள்ளம் பரிசுத்தம் அடைகிறது. பரிசுத்தமான உள்ளத்துக்குள்ளே ஐயா இருந்து விளங்குவதை காண முடிகிறது. அடுத்து துள்ளி இகனை சுகசோபனம் வரவே பூ பந்தலும் பெரிய புகு வீர மேடைகளும் என்று ஐயா குறிப்பிட்டிருக்கின்றார்கள். புகுவீர மேடை என்றால் வரவேற்பு வாசல். அதுவும் எப்படிப்பட்ட வரவேற்பு வாசலாம்? வண்ணம் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட வரவேற்பு வாசல். இத்தனை சிறப்புகளுடன் அம்பலப்பதியை ஐயா அமைத்து கொண்டு ஐயாவும் அம்மைமார்களும் வெண்பட்டு உடுத்திக் கொண்டு தங்க குல்லாவை ஐயா அணிந்து கொண்டு தாமரிய நீராளம். தாமரம் என்றால் நீர் நெய் என்பது. இதன் உட்பொருள் என்னவென்றால் மயக்கமில்லாத நீருடன் கலந்த உணவு. இந்த தன்மையுள்ள உணவு கொண்டை அமுது. இப்படி வெண்பட்டு உடுத்தி தங்க குல்லா அணிந்து கொண்டை அமுது உண்டு இந்த உலக மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழும்படியாக வாரத்தின் செவ்வாய்க்கிழமை தோறும் திருவிழா காட்சிகளை நடத்துகின்றார். இப்படி சிறப்புடன் அம்பலப்பதியில் இருக்கின்ற போது ஒரு நாள் தான் பெற்று வந்த விஞ்சைகளிலே ஒன்று பொல்லா கலிநாடு பொன்றி வரும் காலமதில் வல்லாமையான வாய்த்த பகவதிக்கும் மாது உமைக்கும் மண்டை காட்டாள் பார்வதிக்கும் தீதகலும் வள்ளி தெய்வானை நாயகிக்கும் கலி முடியும் முன்னே கலியுகத்தோர் கண்காண வலியான மாதர்களை மனம் முடிக்க வேண்டும் என்பது விஞ்சை. அதன்படி தன்னை ஈசன் வடிவமாக பாவனை செய்து குமரி பகவதியை 10 வயது பெண்ணின் உடலுக்குள் பாவிக்க செய்து திருமணம் செய்கிறார். அதன் பிறகு தன்னை சிவனாக பாவித்து பார்வதி தேவியை இன்னும் ஒரு பெண்ணுக்குள் பாவிக்க செய்து திருமணம் செய்கிறார். அடுத்து தம்மை பிரம்மாவாக பாவனை செய்து மண்டை காட்டாள் என்னும் சரஸ்வதி தேவியை இன்னும் ஒரு 10 வயது பெண்ணுக்குள் பாவிக்கச் செய்து திருமணம் செய்கிறார். இதுபோலவே தன்னை கந்தனாக பாவனை செய்து
வள்ளி தெய்வானையை திருமணம் செய்கிறார். இந்த யோக சாதனை முழுவதையும் ஐயா வைகுண்டர் அம்பலப்பதியில் வைத்து நடத்துகின்றார். இந்த திருமணத்தின் மூலம் இந்த உலக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை ஐயா உணர்த்துகின்றார். அது என்ன உண்மை என்றால், பரபிரம்மமும் இயங்கும் சக்தியும் ஒன்று. அது சுயம் பிரகாசமாய் நின்று விளங்குவது. பரபிரம்மத்துக்கும் சக்திக்கும் உள்ள வேறுபாடு சொல்லளவில் தானே தவிர உண்மையில் இல்லை. சக்தியானது பிரம்மாவிடத்தில் ரஜோகுண சக்தியாக இருந்து படைப்பு தொழிலை செய்கிறது. விஷ்ணுவிடம் சத்வகுண சக்தியாக இருந்து காக்கும் தொழிலை செய்கிறது. உருத்திரனிடத்தில் தமோகுண சக்தியாக இருந்து அழிக்கும் தொழிலை செய்கிறது. இந்த சக்திகள் மூன்றும் பொருந்தி இருக்கவில்லை என்றால் முத்தேவர்களும் தம்முடைய தொழில்களை செய்ய மாட்டார்கள். எனவே சதாகாலமும் சக்திகள் மூன்றும் அகரம் உகரம் மகரமாக ஒன்றித்து பிரணவமாக ஒலித்துக் கொண்டே இருக்கும். இந்த உண்மையை கலியுகத்து மக்கள் அறியாது கலியின் கொடுமையால் பலவிதமான மதங்கள் என்றும் தெய்வங்கள் என்றும் பரவ செய்கின்றார்கள். மதங்களை காரணமாக வைத்து உலகில் எவ்வளவோ அழிவுகள். உலகத்தில் உள்ள சமயங்கள் இன்று உயிரற்றதாகவும் பரிசிக்கத்தக்கதாகவும் ஆகிவிட்டன. பரபிரம்மத்தையும் இயங்கும் சக்தியும் பிரித்து பார்ப்பது அஞ்ஞானம். ஒன்றென உணர்வது மெஞ்ஞானம். நெருப்பு, அதற்கு எரிக்கும் சக்தி உண்டு. ஆனால் நெருப்பையும் எரிக்கும் சக்தியையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. கற்பனையால் கூட பிரிக்க முடியாது. அதுபோன்றுதான் பரபிரம்மமும் இயங்கும் சக்தியும். அது சுயம் பிரகாசம் உள்ள நாதமும் ஒளியும், எப்பொழுதும் நிலைத்திருப்பது என்கின்ற உண்மையை உணர்த்துவதுதான் ஐயா வைகுண்டரின் ஐயாவின் திருக்கல்யாணத்தை அஞ்ஞானிகளால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உண்மை ஞானம் உடையவர்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள். அருவ நிலையில் இருக்கும் பரம்பொருளும் உருவ நிலையில் வந்த ஐயா வைகுண்டரும் ஒன்று என்று நம்ப வேண்டும். ஒன்றை நம்பினால் இன்னொன்றையும் நம்பினதற்கு சமம் ஆகிவிடும். பரபிரம்மமும் ஐயாவும் ஒன்று என்ற நம்பிக்கை வேண்டும் என்பதை தூணை மலையென்று நம்பின பேருக்கு தொட்டு நாமம் சாற்றி வருகிறார் எங்கள் ஐயா என்று உகப்பாட்டிலே கூறுகின்றார். எனவே புத்தி விபரீதமாக போகக்கூடாது, இருமனதாகவும் எண்ணக்கூடாது. ஐயாவின் அவதார மகிமையை புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணிய நிலையை பெறுவார்கள். பாழிலே மனதை விடாமல் இறைவன் ஒருவனே என்று வணங்கி பரம பதத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே ஐயா அம்பலப்பதியை தத்துவ அம்பலமாக அமைத்து தந்துள்ளார்கள் என்பதை அகிலத்திரட்டிலே இன்னும் ஐயா பாடியிருப்பதை கவனியுங்கள். வந்தனள் பதியின் சீரும் வளர்மணி மேடை காலும் வந்தனள் பதியின் சீரும் வளர்மணி மேடை காலும் சந்தன வாடை வீசும் தலமது நருட்கள் சீரும் செந்தமிழ் தர்மச்சீரும் சிவாலய தெருக்கள் நேரும் புந்தியில் மகிழ்ச்சி கூர்ந்து போற்றியை மெச்சுவாளே புந்தியில் மகிழ்ச்சி கூர்ந்து போற்றியை மெச்சுவாளே
வந்தனள் பதியின் சீரும். வந்தனள் என்றால் வணக்கத்துக்கு உரியவள். வணக்கத்துக்கு உரிய சக்தி வந்ததும் பதி அழகுடன் பிரகாசிக்கிறது. அம்பலப்பதி உடற்கூறு தத்துவம் 96 படி கட்டப்பட்ட அம்பலம். எனவே உடற்கூரை நாம் ஆராய வேண்டும். ஏனென்றால் ஐயாவின் திருக்கல்யாணங்களும் உடற்கூறு அமைப்பை வெளிப்படுத்துவதுதான். மனிதனுடைய உடலை தூல சடா ஆதாரம் என்று ஞானிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. சடா என்றால் 6. அதாவது மனிதனுடைய உடலானது 6 ஆதாரங்களை கொண்டது. 6 ஆதார கமலத்தில் இருக்கின்ற சக்திகளை எல்லாம் சுழிமுனையின் துணை கொண்டு 7வது ஆதாரமாகிய சகஸ்திர தளத்திற்கு கொண்டு வருகின்ற போது வணக்கத்துக்கு உரிய நிலையை பெறலாம். எப்படி என்றால் 6 ஆதாரங்களை கொண்ட இந்த உடம்பில் எழுந்தருளி இருக்கும் வெண்மை நிறத்தை உடைய சரஸ்வதியின் திருவடிகளும், பிரம்மதேவனுடைய திருவடிகளும், விஷ்ணுவின் திருவடிகளும், திரு அருள் கடாட்ச வீட்சணியத்தை உடைய கடாட்ச வீட்சணியம் என்றால் கடைக்கண் பார்வை உடையவளான லட்சுமியின் திருவடிகளும், உருத்திர திருமூர்த்தியின் திருவடிகளும், அவர் மனைவியாகிய வாமியின் திருவடிகளும், அண்டக் கடாகம் எல்லாம் அதாவது உலகமெல்லாம் வியாபித்து இருக்கின்ற மகேஸ்வரனுடைய திருவடிகளும், அவன் மனைவியாகிய மகேஸ்வரியின் திருவடிகளும், எவர் ஒருத்தராலேயும் இப்படிப்பட்டவன் என்று சொல்வதற்கு முடியாத நிலையிலுள்ள சதாசிவனுடைய திருவடிகளும், அவன் மனைவி மனோன்மணி தாயின் திருவடிகளும், இவைகளுக்கெல்லாம் மேலான சாம்ப சிவமூர்த்தியினுடைய திருவடிகளும் சதாகாலமும் காவலாக இருக்கும். இப்படிப்பட்ட அமைப்பை கொண்டதுதான் அம்பலப்பதி. அதனாலே அழகு பெறுகிறது அம்பலப்பதி. இனி வளர்மணி மேடை. வளர் என்றால் உயர்வது, மணி மேடை என்றால் கைலாச மலை. கைலாச மலை எது என்றால் சுழிமுனையின் முடி. இதைத்தான் மேரு மலை என்றும் பர்வதா மலை என்றும் கைலாச மலை என்றும் கூறுவார்கள். இனி காலும் சந்தன வாடை வீசும். காலும் என்றால் காற்று. தலம் அது நறுக்கள் சீரும். இங்கே சீரும் என்பதற்கு ஒழுக்கம் என்பது பொருள். இனி இதற்குரிய தத்துவ விளக்கத்தை கவனியுங்கள். மூச்சு காற்றின் துணை கொண்டு மூலாதாரத்தில் இருக்கின்ற அக்னி கலையை தூண்ட வேண்டும். இதன் காரணமாக முதல், நடு, அடி என்னும் 3 பதிகளை கொண்ட மகா மேருவாகிய சுழிமுனை 6 ஆதாரங்களிலும் ஊடுருவி நிற்கிறது. மேருவாகிய சுழிமுனைக்கு அடிப்பாகம் அக்னி மண்டலம் என்றும், நடுப்பாகத்தில் சூரியன் பிரகாசிப்பான் என்றும், சுழிமுனையாகிய மேருவுக்கு சந்திரன் முடியாகவும் நின்று விளங்குகிறது. இதைத்தான் வளர்மணி மேடை காலும் என்று ஐயா கூறுகின்றார்கள். அம்பலப்பதியின் உள்ளே வந்து நின்றதும் நம்மிடையே இருக்கும் மகா மேருவாகிய சுழிமுனை செயல்படத் தொடங்குகிறது. அப்போது நம்முடைய மேனியில் இருந்து சந்தன வாடை வீசுகிறது. எப்படி என்றால் பள்ளி அறையில் இருக்கின்ற ஐயாவின் அருள் மனம் நம்மை நோக்கி வீசுகிறது. இனி தலம் அது நறுக்கள் சீரும் என்று ஐயா குறிப்பிடுகின்றார்கள். அதன் உட்பொருள் என்னவென்றால் அம்பலப்பதிக்கு வருகின்ற மக்கள் ஒழுக்க நெறியுடன் வாழ்வார்கள் என்பதாகும். எப்படி என்றால் பதிக்குள்ளே சென்றதும் மாயை, காமம், ஆணவம் ஆகிய முக்குணங்களும் அழிக்கப்பட்டு பரிசுத்த நிலைக்கு உயர்த்தப்படுகின்றோம். இனி செந்தமிழ் தர்ம சீரும் என்று ஐயா குறிப்பிடுகின்றார்கள். தர்ம சீரும் என்றால் வேதங்களின் ஒலி என்பதாகும். திருமறை நூல்களை சமஸ்கிருத மொழியில் தான் படிக்க வேண்டும், அப்படியானால் தான் இறைவனுக்கு புரியும் என்று மக்களை ஒரு கூட்டத்தினர் பாமர மக்களை முட்டாளாக்கி கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் பொய்யாக்கி வேத ஆகமங்களை செந்தமிழிலே மக்களுக்கு எழுதி கொடுத்து படிக்க செய்தார் ஐயா வைகுண்டர்.
ஐயா எழுதி கொடுத்த வேதங்களை சான்றோர்குல மக்கள் தாய்மொழியாம் தமிழிலே படித்து இன்புறுகின்றார்கள். அது மாதிரி கல்யாண சடங்கு முறைகளையும் தூய தமிழிலே வாழ்த்தி பாடி நடத்துகின்ற ஆற்றலையும் ஐயா வைகுண்டர் 171 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தந்திருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் பல சிறப்பு அம்சங்களுடன் அம்பலப்பதியை அமைத்து தந்துள்ளார்கள் ஐயா வைகுண்டர். மொத்தத்தில் அம்பலப்பதி சிவாலயத்திற்கு நிகரான பதி என்று பொன் பகவதி தாய் மெச்சுகின்றாள். அம்பலப்பதிக்கு இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தி என்ன என்றால், ஐயா வைகுண்டர் அம்பலம் அமைப்பதற்கு முன்னாலே அந்த இடத்திலே மூலகுண்டப்பதி இருந்ததை குறிப்பிடுகின்றார்கள். அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய உண்மை வெளிப்படுவதை அறிய முடிகிறது. அது என்னவென்றால், கன்னியாகுமரிக்கு தெற்கே குமரி கண்டம் என்று சொல்லக்கூடிய லிமோரியா கண்டம் கடலால் அழிக்கப்பட்டிருக்கிறது. கடலால் அழிந்து போன குமரி கண்டத்தை பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். பாண்டிய மன்னனுக்கு குமரி சேர்ப்பன் என்ற பெயரும் உண்டு. குமரி சேர்ப்பன் என்றால் அது பாண்டிய மன்னனைத்தான் குறிக்கும். முதல் தமிழ் சங்கம் கூடியதும் குமரி கண்டத்திலேதான். இனி புகழ்வாய்ந்த புண்ணிய நதிகள் 7, அதிலே ஒரு நதி குமரி ஆறு. இமயமலைக்கு நிகரான ஒரு மலை குமரி கண்டத்திலே இருந்திருக்கிறது. அது குமரி கோடு என்றும் குமரி நாட்டு மலை என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது. குமரி கண்டத்தை பற்றிய சரித்திர உண்மைகளை சங்க இலக்கியங்களிலே காணலாம். இந்த குமரி கண்டத்தை கடல் கொண்டு அழிக்கிறது. அழிந்து வரும் கடலானது குமரி பகவதியின் காலடியில் வந்து சரண் அடைகிறது. பொங்கி வரும் கடலை தடுத்து ஆட்கொண்ட இடம் மூலகுண்டப்பதி. அதை அகிலத்திரட்டிலே ஐயா பாரி வரம்பை விட்டு வையகத்தில் செல்லாமல் காரியமாய் பள்ளி கடலில் துயின்றோனே என்று கூறுகின்றார்கள். கடலானது வரம்பை விட்டு வராமல் எப்படி தடுத்து ஆளப்படுகிறது என்பதையும் ஐயா கூறியிருக்கின்றார். திருவனந்தபுரத்திலே ஆதி நாராயணர் ஆதிக்க வெறிகொண்ட மன்னனிடம் சண்டை போட்டுக்கொண்டு திருச்செந்தூர் நோக்கி வருகின்ற வழியிலே மூலகுண்ட பதியில் வந்து இருக்கிறார் ஆதி நாராயணர். அதை அகிலத்திரட்டிலே முந்து மூலப்பதியில் முகுந்தன் ஆண்ட தலத்தில் சென்று இருந்து சிவலிங்கம் கையமர்த்தி என்று ஐயா கூறுகின்றார். முந்து என்றால் பழமையான, மூலப்பதி என்றால் மூல பிரகிருதி, அதாவது உலகத்திற்கு காரணமான மாயை. முகுந்தன் என்றால் திருமால், கை அமர்த்தி என்றால் அடக்கி ஆளுதல். சிவலிங்கம் அது அழிக்கும் சக்தி, திருமால் காக்கும் சக்தி, பிரம்மா படைக்கும் சக்தி. அழிக்கும் சக்தியாகிய சிவலிங்கத்தை திருமால் கையமர்த்தி அடக்கி ஆண்ட இடம்தான் மூலகுண்டப்பதி. சிவலிங்கத்தை கையமர்த்தி வைத்த பிறகு குமரி கண்டத்தை கடல் பொங்கி அழிக்கிறது. அதை அகிலத்திரட்டிலே ஐயா கூறியிருப்பதை கவனியுங்கள். 7 மேகமும் கூடி ராஜ்யத்தை தாமூடி வெளு வெளு என்றே மாறி வேள் துதி கை போல் தொழிய வாயு திரண்டு வையகத்தை தான் அறிக்க வீசு வீசு என்று உலாவி அது வீச வாரி அது கோபமுற்று வையகத்தை தான் முழுங்க. இப்படி குமரி கண்டத்தை விழுங்கி வரும் கடலானது மூலகுண்டப்பதியில் சிவலிங்கம் கையமர்த்திய இடத்திற்கு வந்ததும் அமைதி அடைந்து நிற்கிறது. அந்த இடத்தை குமரி மதில் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய எல்கை குமரி பகவதி ஆலயத்தில் இருந்து மூலகுண்டப்பதியின் கடற்கரை வரைக்கும் உள்ள இடத்திற்கு குமரி மதில் என்று பெயர். அதாவது குமரி என்றால் அழியாத கோட்டை என்பதாகும். இந்த பெருமையை அகிலத்திரட்டின் தொடக்கத்திலே 3வது வரியில் வெளிப்படுத்துகின்றார் ஐயா. எப்படி என்றால், சீரான கன்னி
செய்குமரி நன்னாட்டில் பாரான தெச்சனமே என்று ஐயா குறிப்பிட்டிருக்கின்றார்கள். குமரி கண்டத்தை அழித்து வந்த கடலை தடுத்து அழியா கோட்டையாக இருந்து காத்து வந்த மூலகுண்ட பதிக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அது என்னவென்றால், முப்பொருளும் ஒரு பொருளாகி வைகுண்டமாக வருவேன் என்கின்ற செய்தியை மூலகுண்ட பதியிலிருந்து ஆதிநாராயணர் வெளிப்படுத்துகின்றார். அதையும் அகிலம் சொல்லியிருக்கிறது. எப்படி என்றால், இன்று போல் எந்நாளும் மன்றுக்குள் இருவும் என்று அன்று சிலைக்கு ஆதி விடையருளி மும்மூர்த்தி எல்லாம் ஒரு மூர்த்தி தானாகி அம்மூர்த்தி ஆகி ஆதி வைகுண்டம் என்று வருவேன். கைலை மாதரையும் மனம் முடித்து தருணம் வரும்போது தான் வருவேன் இவ்விடத்தில் என்று உரைத்தார் எம்பெருமாள் பொற்சிலைக்கு. இப்படி பொற்சிலையாகிய சிவலிங்கத்திற்கு வாக்கு கொடுத்துவிட்டு திருச்செந்தூர் செல்லுகின்றார் ஆதி நாராயணர். இன்னும் அம்பலப்பதிக்கு ஒரு பெருமையை கவனியுங்கள். ஐயா வைகுண்டர் அவதாரம் எடுத்து வந்ததும் முதலில் மூலகுண்ட பதிக்கு வருகின்றார். அதை வெல்லமர் மணவை வாரி மேன்முகம் அதிலே நின்று, மேன்முகம் என்றால் பொருந்தியுள்ள இடம், பொருந்தியுள்ள இடம் சிவலிங்கம் கையமர்த்திய இடம். அங்கே வந்து பொற்சிலைக்கு வாக்கு கொடுக்கின்றார் ஐயா வைகுண்டர். எப்படி வாக்கு கொடுக்கிறார் என்றால், நான் தவசிறந்து நாட்கள் கொஞ்சம் கழித்து வான்புதுமை அற்புதங்கள் மாநிலத்தோர் தாமறிய செய்து தெய்வம் மாதர்களை சிறந்த மனமுடித்து தெய்திதனில் எங்கே திருநாள் மிக கொண்டாடி வருவேன் என சிலைக்கு வாக்கு கொடுக்கின்றார். இப்படியெல்லாம் சிறப்பு வாய்ந்த பொற்பதியாகிய மூலப்பதியில் அமைந்துள்ள பதிதான் அம்பலப்பதி. அங்கே நித்தமும் அதிகாலையில் உகப்பாட்டும் நண்பகலிலே உச்சி படிப்பும் அந்தி வேளையில் உகப்பாட்டும் நடைபெறுகிறது. வருகின்ற மக்களின் பசியை போக்கும் நல்ல உண்பானும் அம்பலப்பதியிலே உண்டு. பாவம் தீர்க்கும் பால்பதமும் அங்கே உண்டு. வாரத்தின் செவ்வாய் கிழமை தோறும் வாகன பவனியுடன் திருநாள் நடைபெறுகிறது. அதுபோன்று தமிழ் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கடைசி வெள்ளி நாட்களிலும் திருவிழா நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் திரியேடு வாசிப்பு 17 நாட்கள் நடைபெறுகிறது. ஆண்ட திருநாள் அது ஐப்பசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை கொடியேறி 11 நாட்கள் நடைபெறுகிறது. 11வது நாள் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெறுகிறது. அதோடு ஒவ்வொரு ஆண்டும் மாசி 20ஆம் நாள் ஐயாவின் அவதாரத்தின ஊர்வலமும் அம்பலப்பதியிலே நடக்கிறது. அம்பலப்பதி நோக்கி பொங்கி வரும் மக்கள் வெள்ளத்தை பார்க்கின்ற போது கடல் சிறுத்து விட்டதோ, மக்கள் வெள்ளம் பெருத்து விட்டதோ என்று வியப்படைகின்ற வகையிலே மக்கள் வெள்ளம் அலை அலையாக அம்பலப்பதி நோக்கி வருகின்ற காட்சியை பார்க்கின்ற போது கடல்தான் பொங்கிவிட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. காரணம், ஐயா வைகுண்டரின் அவதாரத்திற்கு முன்னாரே சான்றோர் குல மக்கள் பிறர் ஜாதியினர் வாழும் தெருக்களிலே நடமாட முடியாத நிலை இருந்தது. ஆதிக்க வெறிகொண்ட மேல் சாதி மக்கள் சான்றோர் குல மக்களை கண்ணிலே காணவிடாமல் விரட்டி அடித்தார்கள். மேல் சாதியினரை எதிர்த்து நிற்பதற்கு அன்று சக்தியற்று போயிருந்தார்கள் சான்றோர் குல மக்கள். சக்தியற்று போன சான்றோர் குல மக்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் ஊட்டி இன்று ஊரெல்லாம் வலம் வருகின்ற சக்தியை தந்தவர் ஐயா வைகுண்டர் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லா சக்திகளையும் தன்னகத்தே கொண்டு சுயம் பிரகாசமாய் நின்று விளங்கும் பதிதான் அம்பலப்பதி. இப்பதியில் வந்தால் எள்ளளவும் தோஷமில்லை. அல்லல் வினை தீர்க்கும் அம்பலப்பதிக்கு வந்து ஐயா வைகுண்டரை கண்டு தொழுது எண்ணம் என்ற வினை தீர்ந்து ஞானம் ஆன ஐயாவின் பாதாரை இயல்பும் பெற்று மக்களுடன் கிளைபெருகி மகிழ்ச்சியுடன் சாகா வண்ணம் நீடூழி காலம் இருந்து ஆளுங்கள். நன்றி.